கருணையின் சாகரமே, சோக கொடுமையில் ஏறிடும் போல் மேகத்தின் தணல் அருகில் என்னை சாந்துணமாய் நடத்தோ. மேகத்தின் தணல் அருகில் என்னை சாந்துணமாய் நடத்தோ. கிருபையாருள்க கிருபையாருள்க அளவென்னே பகர்ந்திடுக. ഈ പൂവിലെ യാത്രയത് ദൈവ കൃപയാരുൾക. ഈ പൂവിലെ യാത്രയത് ദൈവ കൃപയാരുൾക. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேவன் பூமியிலே நிழலாட்டமாய் செய்கிறதான ஒரு காரியத்தை குறித்து வேகமாய் தேவ சன்னிதானத்திலே தியானித்து சில நிமிடங்கள் ஜெபிக்கலாம் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி சபையோடு பேசி சபையோடு இடைபெட்டு கர்த்தர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலருடைய நடபடிகள், அப்போஸ்தலர்கள் எழுதினதான நடபடி புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே அவர்கள் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தேவதூதன் அவனை விட்டு போய்விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலோட்டமாய் சில காரியங்களை நான் வேகமாய் சொல்லிவிட்டு வேகமாய் சில பகுதிகளுக்குள்ளாய் நான் உங்களை நடத்த வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் தாமே கிருபை தருவாராக. நாம் எல்லாருக்கும் அறிந்திருக்கிறதான ஒரு பெரிய மகிமையான ஒரு நல்ல சம்பவம். தேவ மனுஷனாகிய பேதுரு அப்போஸ்தலன் மகிமையான வல்லமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதான வேளையிலே ஸ்தோத்திர ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஸ்தோத்திர தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்தில் தேவனுடைய வார்த்தை கொடுத்தது நிமித்தம் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கினது நிமித்தம் சிறைச்சாலையிலே வைக்கப்படுகிறார். அந்த சிறைச்சாலையிலே தேவ மனுஷன் வைக்கப்பட்டிருக்கிறதான வேளையிலே சபையார் தேவ மனுஷனாகிய பேதுரு அப்போஸ்தலனுக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்த போது பரலோகத்தின் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தேவ மனுஷனாகிய பேதுரு அப்போஸ்தலனை விடுதலையாக்குகிறார். நல்ல அயர்ந்த நித்திரையாய் இருந்த தேவ மனுஷனை தட்டி எழுப்பி அறையை கட்டி கொண்டு ஸ்தோத்திர தன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு, நீங்கள் எல்லாம் வாசிக்கலாம், அது முந்தின வசனம்னு நினைக்கிறேன். 9வது வசனத்தை வாசிங்க. 8வது வசனம். தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி பாதரட்சி தொடுத்துக்கொள் என்றான். அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். பாருங்கள், நல்ல ஓய்வெடுக்கிறதான இளைப்பாறுகிற அனுபவத்தோடு தேவ மனுஷன் படுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சந்தோஷமா சொல்லுங்களே. சபை இங்க ஊக்கமா ஜோம் பண்ணிட்டு கிடக்குது. எதுக்கு? ஐயோ எங்க பாஸ்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, சிறைச்சாலையில் இருக்கிறாரே, ஜெயிலில் இருக்கிறாரே, கர்த்தர் எப்படியாவது விடுதலை ஆக்கணும்னு சபையாரெல்லாம் ஊக்கமாக ஜோம் பண்ணும்போது நல்ல வல்லமை பொருந்திய தேவ மனுஷன் நல்ல மேல் அந்த அங்கியை கழட்டி வச்சுட்டு நல்ல ஸ்தோத்திரம் பெல்ட்டெல்லாம் உருவி வச்சுட்டு செருப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு நல்ல அயர்ந்த நித்திரையில் இருக்கிறார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் சபையினுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்பி தட்டி எழுப்புகிறார். எழுப்பி ஆயத்தப்படுத்தி ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறார். பாருங்க, உன் அறைய பெல்ட்டை கட்டுப்பா அப்படின்னு சொன்னோன்னா பெல்ட்டை எடுத்து கட்டுறார்.
செப்பல் போடுப்பா. உடனே செருப்பு போடுறார். செருப்பெல்லாம் போட்டுட்டு அப்படியே கிளம்பியிருப்பார் போல இருக்குது. உடனே திரும்ப சொல்கிறாரு, மேலே போத்திருந்த அங்கி அங்கே கிடக்குது பாரு, அதையும் எடுத்து என்ன செய், போத்திக்க அப்படின்னு சொன்னோடனே அங்கியை தூக்கி போர்த்து கொண்டு நட, என் கூட நட என்று சொன்னோடனே வேதம் அழகாய் சொல்லுகிறது, இதெல்லாம் சொப்பனம் காண்கிறது போல நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு மெதுவாக அவர் தூங்கி இருக்கிறாரு தேவ மனுஷனாகிய பேதுரு. ஹல்லேலூயா. அப்போ தேவதூதனோடு நடந்து வரும்போது நகரத்திற்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்ததான இரும்பு வாசலை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. அது முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரும்பு வாசலுக்கு முன்பதாக அவர்கள் வந்தபோது அவர்களை பார்த்த உடனே அந்த கதவு தானாய் அவர்களுக்கு திறந்து வழிவிட ஆரம்பிக்கிறது. தானாய் திறந்து நகரத்தின் பகுதியிலே வந்து தேவதூதன் அவனை விட்டு கடந்து சென்று விட்டார். ஹல்லேலூயா. இந்த பகல் கால வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, அநேக வேளையிலே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய தூதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். இந்த தேவதூதர்கள் நம்மிடத்தில் அனுப்பப்படுகிறதான வேளையிலே அந்த தேவதூதர்களோடு நாம் புறப்பட்டு போகிற போது சில கதவுகள் நமக்கு முன்பதாக தானாய் திறக்கும்படியாக ஆண்டவர் கிரியை செய்கிற தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. தானாய் திறக்கும். அடைக்கப்பட்ட வாசல்களை நாம் காணும்போது அநேக நேரத்திலே தடை இருக்கிறது, என்னால் ஜெயிக்க முடியாது இருக்கிறது, மேற்கொள்ள முடியாது இருக்கிறது என்று எப்படி நாம் சொன்னாலும் நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, தேவ கிருபையோடு ஒரு தேவ மனுஷன் பிரவேசிப்பானால் அவனுக்கு முன்பதாக எல்லா கதவுகளும் தானாய் திறக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் வாசித்தீர்களானால் இதே போல ஒரு சம்பவம் வேதத்தில் இனி ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது தேவ மனுஷனாகிய பவுல் அப்போஸ்தலனை குறித்து தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று உட்காவலறையிலே அடைத்து தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை குறித்து பாடினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அதிரும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் தானாய் திறவுண்டது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கேயும் வேதம் அழகாய் சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலனுடைய கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்திருந்தார்கள். இரவிலே பவுலும் சீலாவும் பாடி தேவனை துதித்து கொண்டிருக்கிறதான வேளையிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அதிர்விக்கப்பட்டு அவர்களுடைய கட்டுகளெல்லாம் கலந்து கதவுகளெல்லாம் தானாய் திறவுண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இரவு வேளையிலே பாடி துதிக்கிறான், கதவுகள் திறக்கப்படுகிறது. அங்கே சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள், கதவுகள் திறக்கப்படுகிறது. சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நேராய் நாம் ஜெபிக்காமல் பிரயாசப்படாமல் திறக்கக்கூடிய ஒரு கதவு இருக்குது. அதை குறித்து தான் இன்றைக்கி தேவ சன்னிதானத்தில் தியானித்து எத்தனை பேருக்கு அந்த கதவு திறக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு கதவு திறக்கப்படாத நிலைமையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் நம்மை குறித்து ஆராய்ந்து பார்த்துட்டு ஜோம் பண்ண போகிறோம். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சத்தமாக சொல்லுங்கள். இது சும்மா மேலோட்டமாக தான் சொல்கிறேன். சோத்திரம். ஒரு சகோதரி பாருங்க, நடுராத்திரியில் எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்கள். எப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷை பேசுவாங்க, எப்போ பார்த்தாலும் போராடி ஜெபம் பண்ணுவாங்க. இவங்களுடைய வீடு ஓட்டு வீடாக இருந்தது. ஒரு நாள் பாருங்க, ஒரு திருடன் இவருடைய வீட்டில் திருட வேண்டும் என்று சொல்லி அந்த ஓடு வழியாக ஏறி அந்த ஓடை பிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சகோதரி திருடன் ஏறுகிற சத்தத்தை கேட்ட உடனே கண்ணை மூடி படுத்துக் கொள்ளுகிறார்கள்.
சில நிமிடங்கள் ஆகிறது. என்ன நடக்கிறது என்று அறியும்படி கண்களை திறந்து பார்க்கும்போது பாருங்க, அந்த வீட்டினுடைய ஓடை அவன் எடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த அம்மா அடிக்கடி அந்நிய பாஷை பேசி ஜபிக்கிற பழக்கம் உள்ளதுனால பயந்து போய் நடுராத்திரியில சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ண ஆரம்பித்தது. உடனே பாருங்க, திடீரென்று சொல்லி சத்தம் கேட்ட உடனே மேலிருந்த திருடன் பயந்து போய் உருண்டு கீழே விழுந்து விட்டான். சோத்திரம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரவிலே ஜெபம் பண்ணா சோத்திரம், எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறதற்கு ஆண்டவர் வல்லமை உடையவராகவே இருக்கிறார். நமக்கு ராத்திரியில் ஜெபம் வராது. நடு ராத்திரியில் சோத்திரம், பக்கத்து வீட்டை தொந்தரவு பண்ணாமல் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டார், அதனால் நடு ராத்திரியில் சோத்திர தேசத்தையே எழுப்பி விட்டுருவோன்னு சொல்லி எழுப்பிடாதீங்க. நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் இசைந்து கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பித்த போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் கதவுகள் தானாய் திறக்கப்பட்டது. உரலேலுயா சொல்லலாமே, உற்சாகமாய் உரலேலுயா சொல்லலாமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில வாசல்கள் தானாய் திறக்கும்படியாக நியமித்து வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். இந்த எந்த வாசல் ஒரு மனிதனுக்கு முன்பதாக தானாய் திறக்கும், யாருக்கு முன்பதாக அது திறக்கும் என்பதை ரெண்டு காரியம்தான் இருக்குது. ஒரே வாசல் தான். வேக வேகமாக நாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ண போகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இப்போ புன்னகையோடு இருக்கிற நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கன்னு, என்னையை பார்த்து முறைக்காதீங்க. சோத்திரம், இப்போ புன்னகையோடு இருக்கிற நீங்கள் இந்த பிரசங்கம் முடியும் போதும் புன்னகையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்காக வாசல் திறக்கும். பாஸ்டரை பார்த்து முறைச்சிங்கன்னா அங்கே சொல்லுங்க. அங்கே என்னை முறைச்சிங்கன்னா உடனே முறைக்கிறாங்க. பாஸ்டரை பார்த்து முறைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வாசல் திறக்கப்படாது. சோத்திரம், உரலேலுயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். சிலர் யோசிக்கிறாங்க, அப்போ முறைக்கிற மாதிரி தான் என்னமோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். நான் எடுத்துகிட்டு வரல. கர்த்தர் தருகிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு வேக வேகமாய் கடன் செல்ல வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு மனுஷருக்கு முன்பதாக தானாய் திறக்கிற கதவு, ஒரு தேவ பிள்ளைக்கு முன்பதாக தானாய் திறக்கிற கதவு. நான் சொல்வேன், இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா சில வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் திறக்கப்படாமல் பூமியில் ஒன்றுமே திறக்கப்படாது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். நாம் செய்கிறதான தவறே அதுதான். நாம் பூமியில் திறக்கப்படுறதுக்காக ரொம்ப போராடுறோம். ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், நீங்கள் பரலோகத்தில் திறந்துட்டீங்க அல்லது பரலோகத்தில் அடைச்சிட்டீங்க அல்லது பரலோகத்தில் கட்டிட்டீங்கன்னா பூமியிலையும் அது என்ன செய்யப்பட்டிருக்கும், கட்டப்பட்டிருக்கும், அடைக்கப்பட்டிருக்கும், திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அதனால முதல்ல எங்கே திறக்கணும்? பரலோக ராஜ்யத்தில் திறக்கணும். சரியா? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து ஒரு வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியினால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவுடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே 12 கற்களினால் அஸ்திபாரம் போடப்பட்டு 12 கற்களினால் அலங்கரிக்கப்பட்டு மகிமையான ஒரு ராஜ்யத்தை பரலோகத்தின் தேவன் நமக்காக கட்டி உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். பரலோகத்துக்கு போகிற மாதிரி தெரியலையே. உற்சாகமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சோத்திரம். இங்கே சொல்லலைன்னா அங்கே சொல்ல முடியாது. அங்கே ஓய்வில்லாமல் எப்பொழுதுமே ஹல்லேலூயா, ஆட்டுக்குட்டியானவருக்கு மகிமை என்று சொல்லுவார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி கேட்டு கேட்டு சொல்ல மாட்டார்கள். கேட்டு கேட்டு சொன்னால் அங்கேயும் சொல்லுகிறதற்கு கஷ்டப்படுவீர்கள். இப்பவே பழகி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அந்த பரலோக ராஜ்யத்திலே
ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசலுடைய மேன்மை என்ன? அங்கே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் வெளிச்சமாய் இருக்கிறபடியினால் சூரியனும் சந்திரனும் அங்கே காணப்படுகிறதில்லை. அங்கே இருக்கிறதான வாசல் பூட்டப்படுகிறதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆனால் எல்லாருக்கும் முன்பதாக திறக்கப்படுவதும் இல்லை. வேதம் அழகாய் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும்படியாக எப்பொழுதும் அந்த வாசல் திறக்கப்பட்டதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, தீட்டுள்ளதும் அருவருப்பானதும் பொய்யை நடப்பிக்கிறதுமான இவைகளில் ஒன்றும் உள்ளே பிரவேசியாதபடி அந்த வாசல்கள் பூட்டப்பட்டதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் இத்தனை ஆண்டுகள் ஓடுகிறதும் பிரயாசப்படுகிறதும் நம்முடைய வாழ்க்கையின் பயணங்களும் அநேக காரியங்களை வெறுத்ததும் அநேக காரியங்களை விட்டு விலகினதும் எல்லாமே உலகத்தின் மேன்மைக்காக அல்ல, தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த பரலோகத்திலே கர்த்தரை தரிசிக்கும்படியாக, அங்கே ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும்படியாக. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, இன்றைக்கு நோக்கம் தவறி ஓடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவ ராஜ்யத்திலே போகும்படியாக, தேவனாகிய கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை எழுதப்படாதிருந்திருந்தால் இன்றைக்கு எழுதப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய், அதற்கேற்றதான கற்பனைகளை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் மாற வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவனாக காணப்படுகிறவன் எவனோ அவன் அக்கினியும் கந்தமும் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் நீதிமானாய் தோன்றினாலும் சரி, பரிசுத்தவானாய் வாழ்ந்திருந்தாலும் சரி, நீதி கர்மங்களை செய்திருந்தாலும் சரி, தேவ சபையிலே ஆண்டவரை ஆராதித்திருந்தாலும் சரி, தேவனை உயர்த்தி இருந்தாலும் சரி, தேவ மனுஷனாகிய பிரசங்கியின் புஸ்தகத்திலே வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே போக்கு வரவாயிருந்த ஒரு துன்மார்க்கனை கண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாமல் ஆட்டுக்குட்டியானவருடைய உயிருள்ள புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல் சபையிலே வந்து போய் இருந்தாலும் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நித்திய ராஜ்யத்திற்கு பாத்திரமானவன் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஆரம்பத்திலேயே முறைச்சா கடைசி வரைக்கும் என்ன செய்வீங்க? முறைக்காம ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பேர் இருக்கா? கன்ஃபார்ம் இருக்கா? எப்போ எழுதுனீங்க? சோத்திரம். அது தெரியாது. சோத்திரம். எழுதியிருக்கா? பேர் இருக்கா? பேர் இருக்கவங்க எல்லாம் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். வேண்டாம். சோத்திரம். நீ எல்லாரும் தூக்குவிய. சோத்திரம். பேர் இருக்கா? எப்போ எழுதப்பட்டது? கேட்கல. ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்த போது நம்முடைய பேர் அங்கே எழுதப்பட்டது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. சில நேரம் நம்ம ஓவர் நீதிமான ஆகும்போது பேர்கள் என்ன செய்யப்படும்? கேட்கல, கிறுக்கப்படும். அப்படி தானே? விசுவாசிக்கிறீங்க? நான் பொய்யல்ல இல்லையா? சோத்திரம். நம்புறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சோத்திரம். நாம் விசுவாச வாழ்க்கையில் 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம், 45 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம், சோத்திரம் 120, எத்தனை வருஷம் வேணுமோ உயிரோட இருந்துட்டு போங்க, தாராளம். ஐ வில் அப்ரிசியேட். காட் பிளஸ் யூ. சோத்திரம். அல்லேலூயா. எனக்கு ஆசை இல்லை ரொம்ப காலம் இருக்கணும்னு. சோத்திரம். ஒரே ஆட்களுக்காக ஜெபம் பண்ணுறதை விட பரலோகத்தில் போனால் வித்தியாசமாக ஆட்களை பார்க்கலாம். சகல பாசைக்காரர், கோத்திரக்காரர் எல்லாரையும் பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா. சோத்திரம். தேவ மனுஷன் சொல்லும்போது அழகா சொன்னார், சங்கீதக்காரன் தாவீதை பார்த்து பாட சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரன் ஒரு
யாருக்காவது சபை விசுவாசிய குடும்பக்காரில் பார்க்கணும்னு ஆசை இருக்கா? தாவீதை பார்க்கணும், பவுலை பார்க்கணும், அப்பல்லோவை பார்க்கணும், அவர் ஆபிரகாமை பார்க்கணும், ஈசாக்கை பார்க்கணும். சோதர் நம்ம கூட ஆராதிக்கிற எல்லாரையும் பரலோகத்தில் பார்க்கணும்னு ஆசை உள்ளவங்க மட்டும் வரலையா சொல்லுங்க. ஐயோ சோத்திரம், கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. சொந்த நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்து சோத்திரம் உலகத்தையே ஆதாயம் பண்ணலனாலும் தன் சொந்த குடும்பத்தை என்ன செய்து கொண்டான்? இந்த வாஞ்சையோட ஓடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தாவீதை பார்க்கறது எப்படி போனாலும் தாவீதை பார்க்கலாம் தெரியுமா? நரகத்துக்கு போனாலும் ஆபிரகாமை பார்க்கலாம் தெரியுமா? ஐயே இப்படி பார்க்குறிய என்ன இது துருபதேசம் பாஸ்டர்? நீங்கள் எங்கே வேணா போய் சொல்லுங்கள், பைபிள் சொல்லுது நரகத்தில் கிடந்த ஐஸ்வர்யவான் தன் கண்களை ஏறெடுத்து ஆபிரகாமை கண்டான். நரகத்துக்கு போனாலும் என்ன பார்க்கலாம் தெரியுமா? அது எப்படி பாஸ்டர் நீங்கள் நரகத்துக்கு வருவீங்களா? இல்லை 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 இல்லை, பைபிள் சொல்லுது, தேவ மனுஷன் சொல்றார், ஐயோ என் போதகரின் சொல்லை கேளாமல் போனேனே. வரமாட்டேங்குது. அப்ப யார் ஞாபகம் வருவா? போதகர். அப்ப யாரை பார்ப்பீங்க? என்ன பார்க்கலாம் இல்லையா? சோத்திரம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப ஆபிரகாமையும் தாவீதையும் பார்க்கறதுக்கு கட்டாயம் பரலோகத்துக்கு போகணும்னு தான் அவசியம் இல்லை. சோத்திரம், நீங்க இருக்கிற மாதிரியே போனாலும் எல்லாரையும் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் போகும்போது என்னை பார்த்த உடனே வாசல் தானா திறக்கணும்னா, நான் போன உடனே கதவு தன்னால திறக்கணும்னா, நான் போன உடனே என் வீட்டு வாசல், என்னுடைய நித்திய வாசல் எனக்காக திறக்கப்படணும்னா வேதம் சொல்லுகிறது, என் நாமம் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டியது கட்டாயம். அல்லேலூயா. இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவனாக காணப்படுகிறவன் எவனோ? நாங்கள் எல்லாம் மரியாதையாக சொல்கிறோம், அங்கே அவன் தான் இருக்குது, மன்னித்துக் கொள்ளுங்க. அந்த வசனத்தை சொல்லும்போது கோபம் பற்றப்படாது, சரியா? சோத்திர, வேதம் அழகாய் சொல்லுகிறது, பேர் எழுதப்படாதவனாக காணப்படுகிறவன் எவனோ? யாருக்கு இந்த வாசல் திறக்காது என்று சொன்னால், அதே வேத பகுதியிலே நீங்கள் வாசிக்கும் போது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தீட்டுள்ளதும் அருவருப்பை நடப்பிக்கிறதுமாகிய ஸ்தோத்திர பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் இதற்குள்ளே என்ன செய்கிறதில்லை? பிரவேசிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. தீட்டுள்ளது, அருவருப்பை செய்கிறது, பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் தேவ ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிறதில்லை, பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிறதில்லை. இன்னும் ஒரு ரகசியத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், ஏன் இந்த தீட்டுள்ளதும் அருவருப்பும் புறப்பட்டு வருகிறது என்றால், அந்த வசனத்தை திரும்ப படிக்கலாமே. அதுக்கு மேல, உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். எல்லாரும் நிமிர்ந்து பாருங்க. இங்க ஸ்தோத்திரம், பூமியில சிலர் பாருங்க, சிலர் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எனக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட விசுவாசி தெரியுமா, நான் எப்படிப்பட்ட கனவான் தெரியுமா. பூமியில் இருக்கிறவங்க இந்த மகிமையையும் இந்த கனத்தையும் இந்த செல்வாக்கையும் பரலோக ராஜ்யத்திற்கும் என்ன செய்வார்கள்? கொண்டு வருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, சத்தமா சொல்லுங்களேன். சிலர் சொல்லுவாங்க, பூமியில் பேரை சம்பாதிச்சு என்னத்துக்கு? இந்த பேரெல்லாம் பரலோகம் வரைக்கும் வரும். பரலோகம் இல்லை, பரலோக வாசல் வரைக்கும் வரும். அல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே காணலாம், என்னைக்கு போவேனோன்னு பாடணும். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுவிசேஷ பகுதி முழுவதும் நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், உள்ளே போக மாட்டான். ஆனால் இனி ஒரு இடத்துல எழுதியிருக்கும், தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்போ பார்க்கறதுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதாவது கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3, அது மாதிரி ஃபஸ்ட்டு கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்டு கிரேடு. இந்த தேர்டு கிரேட் 1 30, 1 60, 1 100. இந்த 30ல் வார கேஸெல்லாம் எப்படின்னா, பரலோகத்தை பார்க்கலாம், ஒன்லி சீயிங். ஓகேயா? பரலோகத்தை பார்க்க விரும்புகிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசை இருக்கு இல்லையா? ரொம்ப நல்லது. பரலோகத்தை பார்க்கலாம். தூரத்தில் நின்று ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார், அந்த தெரியுது பாரு,
அதுதான் கானான். அந்த தெரியுது பாரு, அதுதான் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுக்க போற ஊரு. அந்த தெரியுது பாரு, அந்த ஊர்ல தான் ஜனங்கள் சாப்பிட போறாங்க. அந்த தெரியுது பாரு, மெரினா வழியில அந்த ரோடு வழி போற பஸ்ல ஏறி உட்கார்ந்து சொல்லலாம், அந்த தெரியுது பாரு அதுதான் கடல். அந்த தெரியுது பாரு அதுதான் தண்ணி. அங்க தூரத்திலே ஒரு கப்பல் தெரிகிறது. இப்படி பரலோகத்தை பார்க்கலாம் சில குவாலிஃபிகேஷன் இருந்தா. ஆனா 1:30, 60, 100 மடன் சரியாக ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்ட மனுஷனாக, தேவனுக்கு பிரியமான மனுஷனாக, தீட்டுள்ளதும் அருவருப்பான ஒன்றையும் நடப்பிக்காதபடி காணப்படுகிறதான மனுஷன் எவனோ அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியாக வாசல்களே அவர்களுக்கு முன்பதாக திறவுங்கள் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சபைக்குள்ள பார்க்கிற கூட்டமும் இருக்கும், பிரவேசிக்கிற கூட்டமும் இருக்கும். ஒரு சபைக்குள்ள ஸ்தோத்திர பார்க்கிற கூட்டமும் இருக்கும், பிரவேசிக்கிற கூட்டமும் இருக்கும். நீங்க நல்லா கவனிக்கணும். வேதத்தில் ஆண்டவர் சொல்லும்போது அழகாய் சொன்னார், கேட்டுக்கு போகிறதான வாசல் வழி விரவும் ரொம்ப விசாலமா இருக்குதுப்பா, நிச்சய ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமும் ஸ்தோத்திரம் ரொம்ப பாடுள்ளதுமா இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு சிலர் கண்டுபிடிப்பாங்க, ஆனா ஒரு சிலர் தான் அதற்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, தீட்டுள்ளது அதற்குள்ளே பிரவேசிக்காது. எது தீட்டுள்ளது? தீட்டு என்று சொன்னால் என்ன? நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்கலாமே. இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வருகிறவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அவைகள் எவை? பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், களவு, கொலை பாதகம், பொய் சாட்சி ஆகிய இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறவைகள். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இவைகள் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதபடி, தேவனுடைய ராஜ்யத்திலே வாசல்கள் திறக்கப்படாதபடி, நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற வாசல்களை பூட்டி போடுகிறதான சுபாவங்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, கொலை பாதகம், பொய் சாட்சி, எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொருளாசை, இச்சை, இப்படி போன்றவைகள் இருதயத்திற்குள் இருந்து புறப்பட்டு வருகிறபடியினால், இருதயத்திற்குள் இருந்து வெளிப்படுகிறபடியினால் அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இன்னும் உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஒவ்வொருவருடைய இருதயத்தை யோசித்து பாருங்கள். நம்முடைய இருதயத்திலிருந்து எவைகள் புறப்பட்டு வெளிவருகிறது? நம்முடைய இருதயத்திலிருந்து எவைகள் வெளிப்படுகிறது? சின்ன வயசுல நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது விளையாடும் போது ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டா அடுத்த நபர் கேட்பாங்க, சத்தியமா சொல்ல சோத்திரம். உடனே நம்ம சொல்லுவோம், சத்தியமா நான் செய்யலை சோத்திரம். அடுத்து சொல்லுவாங்க, இருதயத்தை தொட்டு சொல்லு சோத்திரம். உடனே ஒரு கையை எங்கே வச்சுட்டு சொல்லுவோம், சத்தியமா நான் சொல்லலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பெரிய ஆட்களெல்லாம் பாருங்க சொல்லுவாங்க, ஒன்னான நான் சொல்லலை, கடவுளான சொல்லலை, அப்பா ஆன சொல்லலை, அம்மா ஆன சொல்லலை, என் மக்க மேலே சத்தியமாக நான் என்ன செய்யலை சொல்லலை செய்யலை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதற்கு தகுதியுள்ளவர்கள் யாருக்கு முன்பதாக வாசல்கள் திறக்கும் என்று சொன்னால், பொய் சாட்சி சொல்லாத
தேவநாமம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களுக்கு முன்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். காணாததை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள், கண்டதை காணவில்லை என்று சொல்லுகிறார்கள், சொன்னதை சொல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள், சொல்லாததை சொன்னேன் என்று சொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது மாத்திரமல்ல, விபச்சாரம், வேசித்தனம், எல்லாவற்றுக்கும் மேலாக கொலைபாதகம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், இவைகள் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து புறப்பட்டு வாய் வழியாய் வெளியே வருகிறபடியினால் அவைகள் மனுஷனுடைய ஜீவிதத்தை தீட்டுப்படுத்துகிறவைகளாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேக நேரத்தில் பாருங்கள், சில நேரத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்திலேயும் மனுஷருக்கு முன்பதாகவும் அநேக வேளைகளில் பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். இருதயத்தின் நினைவுகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இருதயத்தின் தோற்றங்களை வெளிக்கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறோம். இன்னும் நீங்கள் பார்த்தீர்களானால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. மனுஷனை தீட்டுப்படுத்துகிறதான ஒரு காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமே. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஒருவனும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தேவ கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் சபையார், தேவ மக்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசிக்கள்ளனாயாவது ஒரு வேளை ஆகாரத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாயும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கசப்பான யாதொரு வேர் முளைத்தெழும்பி உங்களுடைய கிருபையை இழந்து போகாதபடி அது நிமித்தம் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாயாவது ஒருவேளை ஆகாரத்திற்காக, ஒரு நேரத்து போஜனத்திற்காக, ஒரு வேளை திருப்திக்காக, ஒரு வேளை நன்மைக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை, தன் நன்மையை விற்று போட்ட, தன் சபையை விற்று போட்ட, தன் குடும்பத்தை விற்று போட்ட, தன் பிள்ளைகளை விற்று போட்ட, தன்னுடைய ஆவிக்குரிய ஊழியர்களை விற்று போட்ட ஏசாவை போல ஒருவனும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நிறைய நேரத்தில் நாம செய்கிறதான தவறு இதுதான். கசப்பான ஒரு வேர் முளைத்தெழும்பி, யோபு பக்தன் மரத்தை குறித்து பேசும்போது அழகாய் சொல்லுகிறார், மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்ட பின்பு மண்ணிலே செத்து, அதனுடைய அடிக்கட்டை செத்து, அதனுடைய வேரெல்லாம் செத்து போனதுக்கு பிறகு அதை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு, தண்ணீரின் வாசனை அதிலே பட்டவுடனே அது மறுபடியும் முளைத்து மறுபடியும் துளிர்விட ஆரம்பிக்கும். அதுபோல நமக்குள்ளே பாருங்கள், சில கசப்பான வேர்கள் உள்ளே இருக்கும், செத்து அடிக்கட்டை மண்ணிலே செத்து அது முழுவதும் அழிக்கப்பட்டது போல தெரியும். சோத்திரம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தண்ணீரின் வாசனை, சோதனையினுடைய வாசனை, நெருக்கத்தின் வாசனை, சூழ்நிலைகளுடைய வாசனை, போராட்டங்களுடைய வாசனை அதில் பட்டவுடனே அது உள்ளிருந்து முளைக்க ஆரம்பிக்கிறது. முளைக்கும் போது என்ன செய்கிறது? தேவ கிருபையை இழந்து போக பண்ணி, தேவ கிருபையை விலக்கி, அது நிமித்தம் அநேகரை தீட்டுள்ளவர்களாய் மாற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா,
சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்முடைய இருதயத்தை இன்றைக்கு சோதித்து ஆராய்ந்து பாருங்க. கிறிஸ்துவை குறித்த வேர், வசனத்தை குறித்த வேர், அவருடைய வேருக்கும் சாரத்திற்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கிறபடியினால் அவரை குறித்த வேர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறதா? இல்லை என்றால் ஸ்தோத்திர கசப்பான வேர் நமக்குள்ளே முளைத்தெழும்பி இருக்கிறதா? அல்லேலூயா. சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லு. இன்னும் உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லு. பாகற்காய் விதையை எடுத்து போட்டு பாகற்காயினுடைய வேர் முளைச்சி வெளியே செடியாக வந்து அந்த பாகற்காயை பறித்து நல்ல இனிமையாக கூட்டு குழம்பெல்லாம் வைக்கும்போது கசப்பில்லாதபடி குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க. சோத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆனால் அதனுடைய வேரில் இருக்கிற கசப்பை மனுஷனால் மாற்ற முடியுமா? அதன் வேரினுடைய தன்மையை மாற்ற முடியுமா? அதனுடைய குணத்தை மாற்ற முடியுமா? அதனுடைய சுபாவத்தை மாற்ற முடியுமா? அப்படியானால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே மேலோட்டமான செடிகளை அல்ல, உள்ளான வேர்களை பிடுங்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. வரமாட்டேங்குதே. இன்னும் உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அந்த வேர்களை ஏன் ஆண்டவர் ஏசாவை உதாரணமாக சொல்லுகிறார்? ஏன் ஏசாவை ஆண்டவர் உதாரணமாக சொல்லுகிறார்? அவன் பாருங்கள், அழகாய் சொல்லுகிறான். என் தகப்பன் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு நாள் வரும், அது வரைக்கும் காத்திருப்பேன், அது வரைக்கும் இந்த வேரோடையே இருப்பேன், இந்த மரத்தோடையே இருப்பேன், இந்த காயோடையே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அன்றைக்கு என் சகோதரன் செய்ததை பழி வாங்காமல் நான் விடுகிறதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பகை இல்லாதவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு 4 கை வருது. வேறு இல்லாதவையெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கஷ்டம்தான். இப்போ எப்படி கதவு திறக்குதுன்னு நானும் பார்க்குறேன். நானும் போய் எங்கள் வாசலில் நின்றுக்குவேன். ஆண்டவர் யாருக்கெல்லாம் திறக்கிறாருன்னு எனக்கு ஒன்று பார்க்கணும். சோத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அவனுடைய இருதயத்தின் எண்ணத்தை பாருங்க. என் தகப்பன் சாகிறது வரை இதை நான் உள்ளே வச்சிருப்பேன், வெளியே விட மாட்டேன். அன்றைக்கு என் சகோதரனை பழி வாங்காமல் நான் விடுகிறதில்லை, அவனை நியாயம் தீர்க்காமல் விடுகிறதில்லை, சரிக்கு சரி செய்யாமல் விடுகிறதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வேதம் அழகாய் சொல்லுகிறது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வேலையை ஒரு மனுஷனும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய வேலையை செய்யும்படியாக, ஆண்டவருடைய ஸ்தானத்தை பெறும்படியாக போராடின லூசிபரை போல நீங்கள் மாறாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டியது அவசியம். பேசப்பட்ட காரியத்தை நிச்சயமாய் பழி வாங்குவேன், நிச்சயமாய் பதில் செய்வேன், நிச்சயமாய் ஒரு நாள் வரும், இதற்கு பதில் செய்யாமல் விடுகிறதில்லை. நான் சொல்லுவேன், ஒரு நாளும் உனக்கு கொடுக்கப்படுகிறதில்லை. அது நிமித்தம் தீட்டுப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது நம்முடைய வேலை அல்ல, நம்முடைய நிலைமை அல்ல. நாம் பேசாமல் இருந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தராகவே இருக்கிறார். அழகாய் வேதம் அழகாய் சொல்லுகிறது. நாம சில நேரத்தில் பாருங்க, இந்த கோபத்தை அடக்கி கொள்ள முடியாம, என்னை சேர்த்து தான் நான் சொல்றேன், சில நேரம் இந்த கோபத்தை அடக்கி கொள்ள முடியாம பொங்கி போய் சில வார்த்தைகளை சொல்லி விடுகிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, மௌனமாய் இருந்து பாருங்கள், அமைதலாய் இருந்து பாருங்கள். சில வார்த்தைகளை காதோடு காது, இருதயத்தோடு இருதயம் நிறுத்தி பாருங்க. நம்முடைய அழுகையும் கண்ணீரும் வேதனையும் எல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தோடு மாத்திரம் முடியுமானால், ஏற்ற காலத்திலே பதில் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய மகிமையை நாம் எடுக்க வேண்டியதில்லை, அவருடைய நாம மகிமைக்காக விட்டுவிடுங்கள். ஏற்ற காலத்திலே நியாயத்தை விளங்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாம் கொஞ்சம் தான் கவர் பண்ணும், குறிப்பிட்ட ஏரியாவை மாத்திரம் தான் கவர் பண்ணும். ஆண்டவருடைய வேதம் அழகாய் சொல்லுகிறது, பூமியில் இருக்கிற எல்லாமே அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமாக இருக்கிறதானால் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஹலோ, வரமாட்டேங்குதே. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பார்க்கல, கர்த்தர் கேட்கல.
ஆண்டவர் ஏன் கேட்கக்கூடாதா, ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிற, அதை செய்திருக்கலாமே, இதை செய்திருக்கலாமே. நீங்கள் ஒன்றும் பிளான் போட்டு ஒன்றும் கொடுக்காண்டா. நீங்கள் பெரிய என்ஜினியர் ஒன்றும் இல்லை. ஏற்ற காலம் வருகிறது வரைக்கும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கசப்பான வேர் இல்லாதபடி அந்த வேர்களை பிடுங்கி எடுப்போமானால், நீங்கள் புறப்பட்டு போகும்போது, நீங்கள் மாளும்போது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்திலே பரலோக வாசல் உங்களுக்காக திறக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். நான் திரும்ப இன்றைக்கு ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அழகாய் ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்மை காணும்போது கதவை அடைத்தார்கள், பரலோகத்திலே என்னை காணும்போது வாசல் எனக்காக திறக்கப்படும். ஹலோ, வரமாட்டேங்குதே, வரமாட்டேங்குதே. நிறைய பேருக்கு இன்னைக்கு அதுதான் பயங்கர பாரம், அதுதான் பெரிய பிரச்சனை, அதுதான் உள்ளேயே இருக்குது. நான் பார்க்கும்போது என் பிள்ளைகளை பார்த்த உடனே கதவை பூட்டிட்டாங்க பாஸ்டர், என் குடும்பத்தை பார்த்த உடனே கதவை பூட்டிட்டாங்க, என்னை பார்த்த உடனே முகத்தை திருப்பிட்டாங்க, என்னை கண்ட உடனே வாசலை அடைச்சிட்டாங்க, என்னை பார்த்த உடனே என் குடும்பத்தார் வீட்டில் ஏற்றக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஆனால் தெரியாதது போல அவங்க நினைக்கிறாங்க, எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் நல்லா கவனிங்க, அங்கே பூட்டுனாங்கன்னா அங்கே திறக்கப்படும். என்னை பார்த்த உடனே கதவு திறப்பார். யோசிச்சு பாருங்களேன், மனுஷன் அடைப்பான், கர்த்தர் திறப்பார். ஹலோ, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அங்க போய் நின்று ஒருத்தனும் இயேசுநாதருடைய பக்கத்தில் நின்று இவனுக்கு திறக்காதுங்க ஆண்டவரே, பூட்டுங்க ஆண்டவரேன்னு ஒருவனும் சொல்ல முடியாது. காரணம், அந்த வாசலுக்கு அதிகாரி பரலோகத்தின் தேவன். கர்த்தர் பேழையின் கதவை அடைத்தார், ஆனால் கர்த்தர் திறக்கும் போதுதான் பேழையின் கதவு திறக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்க, மனுஷர்கள் நம்மை காணும்போது நம்முடைய முக தரிசனத்தை அறியாதபடி வாசலை அடைத்தார்கள். கர்த்தர் நம்முடைய தரிசனத்தை, என் பிள்ளையை நான் பார்க்க வேண்டும், எனக்காக வாழ்ந்தவனை நான் காண வேண்டும், எனக்காக ஒதுக்கப்பட்டவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்னை பார்க்கும்போது வேதம் அழகாய் சொல்லுகிறது, சேவான் மேல் பல்லை கடித்து கல்லை எறிகிறதான நேரத்தில் பரலோகத்தின் தேவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து நின்று பூமியை உற்று பார்க்கிறார். இப்ப சேவான் வருவான், அவனுக்காக கதவை திறந்து வைங்கப்பா. ஹலோ, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பூமியில தீர்மானிக்கிறதல்ல. பூமியில நிறைய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கலாம், நிறைய இடங்கள் பூட்டப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க அனுபவிக்க வேண்டியதான சில சூழ்நிலைகள் வரும்போது உங்களை உயர்த்தி அழகு பார்க்க வேண்டியதான அதே நபர்கள் இவனுக்கு கொடுக்க வேண்டாம், வேற ஒருத்தனுக்கு கொடுப்போம், இவனுக்கு வேண்டாம், இவளுக்கு வேண்டாம், அல்லது இவ குடும்பத்துக்கு வேண்டாம், இந்த குடும்பத்திற்கு வேண்டாம். அநேக வாசல்களை பூட்டி இருக்கலாம். பரலோகத்தின் தேவன் நமக்காக வாசலை திறக்கிற ஆண்டவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அநாதி கதவுகளே உயரங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? நான் ஆராதிக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தராமே, நான் ஆராதிக்கிற சேனைகளின் கர்த்தராமே. அவர் எனக்கு முன்பாக புறப்பட்டு போகும்போது வாசல்கள் தானாய் திறக்கும், தானாய் திறக்கும். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சாகிப்பதினா இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. சில நேரத்தில் பாருங்க, உலகத்தில் சில மனிதர்கள், சில சொந்தங்கள் வீடுகளுக்கு வரும்போது கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துக்குவாங்க. சோத்திரம், ஏன்னா தெரிஞ்சிடக்கூடாது, இவங்க வர வேண்டாம், சபிக்கப்பட்டவர்களை போல. ஆனால் சொல்லுவேன், பரலோகத்தில் போகும்போது வாசலை பூட்டிட்டு உள்ளே உட்கார்றா தேவனாகிய கர்த்தர் அல்ல. தீட்டுள்ளது நம்முடைய இருதயத்தில் இராதிருந்ததானால், கசப்பான வேர் நம்முடைய இருதயத்திலிருந்து பிடுங்கப்பட்டதானால், ஸ்தோத்திர அசுத்த எண்ணங்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து பிடுங்கப்பட்டதானால், பொய் சாட்சி சொல்லுகிற இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாது இருக்குமானால், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர்
நம்மை காணும்போது நமக்காக வாசலை திறந்து வைத்து காத்திருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. பைபிள் அழகாக சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுடைய மரணம் அல்ல, கர்த்தருடைய அவருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பிரியமாக பார்க்குறாரு. சோத்திரம். வரும்போது வாசல்களை திறந்து வைத்து வாசலிலே நின்று என்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்ம போன உடனே கட்டி அணைத்து ஸ்தோத்திரம், நம்மை புகழ்ந்து நம் நாமத்தை அறிவித்து ஒருவரும் அறியாதிருக்கிற ஒரு நாமத்தை ஒவ்வொருவருக்கும் தரித்து நட்சத்திரத்தை போல, சூரியனை போல, சந்திரனை போல மகிமையாய் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம், உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, லாசருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்கிறதற்கு அவன் யோசித்திருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். சம்பரமமாய் வாழ்ந்தவன் தன் ஆகாரத்தில் கொஞ்சத்தை எடுத்து கொடுத்துருக்கலாம், வேறு ஆகாரத்தை வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் தன் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கை, அதாவது அவன் கையிலிருந்து விழுகிறத மட்டும்தான் அவன் சாப்பிட்றான், அவனாக கொடுக்கலை. ஸ்தோத்திரம். பரலோகம் அதை பார்த்தது. பரலோகத்தில் போனோடனே பைபிள் சொல்லுகிறது, அவன் நரகத்தில் இருந்துட்டு கேட்குறான், அவன் விரல்னால ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கிடைக்குமா ஆண்டவரே? பூமியில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கறதுக்கு இவனுக்கு மனசில்லை. பரலோகத்தில் போனதுக்கப்புறம் கேட்குறான், அவன் விரல்னால ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கிடைக்குமா? அவனுடைய விரலை தண்ணியில் முக்கி என் ஆக்கில் மட்டும் வச்சா போதும் ஆண்டவரே. இன்னைக்கு நான் சொல்லுவேன், பூமியிலே வெறுக்கப்பட்டவர்கள் பரலோகத்திலே அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். வாசல்கள் அவர்களுக்கு முன்பதாக திறக்கும். ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் உங்கள் பேர் கிறுக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருப்பீர்களானால் நமக்காய் வாசல்களை திறந்தருகிற தேவனாகிய கர்த்தர். இரண்டாவதாக நீங்கள் வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து ஒரு வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடே கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்கிறதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்கள், சூனியக்காரர், விபச்சாரக்காரர், கொலை பாதகர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்கிறதற்கு ஸ்தோத்திரம் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன கற்பனையின்படி செய்கிறவர்கள்? யார் அந்த வாசலுக்குள் பிரவேசிப்பதில்லை? நாய்கள், சூனியக்காரர், விபச்சாரக்காரர், கொலை பாதகர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யை விரும்பி அதை செய்கிறவர்கள். 6 காரியம் உள்ளவங்க அந்த ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பதில்லை. அவர்களுக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு அடுத்த 16வது வசனத்தை வாசிங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படியாக இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். போதும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, சபைகளிலே இவைகளை சாட்சியாய் அறிவிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. என்ன? நாய்கள், சூனியக்காரர், விபச்சாரக்காரர், கொலைபாதகர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யை விரும்பி நடப்பிக்கிறவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இதில் ஒரே ஒரு காரியம் மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதப்பட்டிருக்கும், நாய்கள். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாய் பார்த்துருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 4 காலும் ஒரு வாலும் இருக்கும். பார்த்தது இல்லையா? நாய் பார்த்துருக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க.
கையை தூக்குங்க. பார்த்தது இல்லையா? சரியா பார்த்தது இல்லையா? இல்லைன்னா ஆராதனை முடிஞ்சவரை வெளியே போங்க பார்க்கலாம். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவர் அப்படி ஒரு மிருகத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறார்? நான் ஒரு முறை ஒரு சபையில், ஒரு புதிய சில ஆண்டுகளே ஆன ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணும்போது, இந்த ஆராதனை முடித்த உடனே ஒரு சகோதரன் பாருங்கள் இந்த பைபிளை தூக்கிட்டு வந்தார். வந்து இந்த வசனத்தை காட்டி என்னட்ட கேட்டார், பாஸ்டர் நாய்கள் பரலோகத்துக்கு போகாதுன்னு எழுதியிருக்கு, அப்போ வேற மிருகம் எல்லாம் பரலோகத்துக்கு போகுமா சோத்திரம் அப்படின்னு கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். பரலோகத்தில் மிருகங்கள் வருமா? வருமா? வராது. சோத்திரம். வராது. கன்ஃபார்ம். வராது. சோத்திரம். வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் மிருகத்தினுடைய சாயலில் உள்ளவங்க அங்கே இருப்பாங்க பரலோகத்தில். அப்படியே பாஸ்டர் பைபிளை எடுத்து படித்து பாருங்க. 4 ஜீவன்கள், அந்த 4 ஜீவன்கள் என்று தான் வேதம் சொல்லுது, மனுஷர்கள் என்று எழுதலை. 4 ஜீவன்கள், சிங்க முகம், கழுகை போல. சோத்திரம். சொல்லுங்க அடுத்து. கேருபீன்கள், சேராபீன்கள்லாம் தேவதூதர்கள். ஸ்தோத்திரம். காளை, கழுகு. படிங்க, வசனத்தை எடுத்து படிங்க. ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தா. 4:7 சிங்கத்துக்கு ஒப்பாகவும் காளைக்கு ஒப்பாகவும் கழுகு கோப்பாகவும். 4 சாயல் அங்கே இருக்குது. ஒன்று வந்து சிங்கம், காளை, கழுகு, மனுஷ ரூபம் போல இருக்கிற ஒரு உருவம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கும். அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்களேன். மிருகங்களும் இருக்கும். சோத்திரம். மிருகங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வராது. புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படுகிறதான காலத்தில் மிருகங்கள் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, கரடியும் பசுவும் கூடி என்ன செய்யும்? மேயும். அவன் மனுஷனையா கரடி மாதிரி வேஷம் போட்டு கொண்டு விட்டுருப்பார்? இல்லை. கரடியும் பசுவும் கூடி மேயும். சர்ப்பத்தினுடைய, விரியன் பாம்பினுடைய வலையிலே சிறு பையன் விளையாடுவான். இதெல்லாம் நடக்கிற காலத்தில் மிருகங்கள் இருக்கும். பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிந்து போகும். புதிய வானம் புதிய பூமி உருவாகிற காலத்தில் இருக்குமான்னு தெரியல. சோத்திரம். 1000 வருட அரசாட்சி வரைக்கும் கண்டிப்பாக மிருகங்கள் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க. ஆனால் தேவ ராஜ்யத்திற்குள்ள மிருகங்கள் வராது. ஸ்தோத்திரம். மனுஷருக்கு மட்டும்தான், ஜீவாத்மாக்களுக்கு மட்டும்தான் ஜீவராஜ்யத்தில் இடம் உண்டு. ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி ஜீவாத்மான்னு சொல்றீங்க? ஐயே ஆண்டவரே, கேட்கல. பூமியின் மண்ணனால மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை, உயிருள்ள சுவாசத்தை அவர் நாசியில் ஊதுனதுனால நாம எல்லாம் என்ன ஆயிட்டோம்? ஜீவாத்மா. இந்த சுவாசத்துக்கு அழிவே இல்லை. இந்த ஆத்மாவுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. இதுக்கு பேரே என்னதான்? ஜீவாத்மா. நான் சில இடங்களில் போகும்போது சில வேத பண்டிதர்கள் இன்னைக்கு உலகத்தில் எழும்பி இருக்கிறாங்க. பரலோகத்தை ஆண்டவர் உருவாக்கி நரகத்தை உருவாக்கி அங்கே எல்லாரையும் போட்டுட்டு கொஞ்ச நாள் ஆனோடனே திரும்ப எல்லாரையும் மறுபடியும் இது போல் ஒரு பூமியில் கொண்டு வந்துடுவார். அப்படியெல்லாம் பிரசவம் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் ஒரு காலமும் கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஜீவகாலமெல்லாம் வேதனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். 2வது, தேவனுடைய ராஜ்யத்திலே நாய்கள் பிரவேசிக்கிறது இல்லை. இந்த நாயினுடைய சுபாவம் என்ன? ஸ்தோத்திரம். ஒரு 4-5 காரியத்தை வேகமாக சொல்லட்டா? சொல்லிட்டு கொஞ்சம் ஜோம் பண்ணலாமா? ஜோம் பண்ண ரெடியாக இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாமல் யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. கஷ்டம்தான். சோத்திரம். யாருக்கு எப்போ என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இதுக்கு முன்னாடி இருந்த பகுதியில் ஒரு பயில்வான் இருந்தார். சோத்திரம். மல்யுத்த வீரர். சோத்திரம். ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் ஏற்றி எடுத்து வச்சிருந்தார். நல்லா. சோத்திரம். 40-45 வயசு தான் இருக்கும். சோத்திரம். பயங்கரமாக ஒவ்வொரு நாளும் பயங்கர டயட்டெல்லாம் பயங்கரமாக அப்படியே கடைபிடித்து கொண்டே வந்தார். திடீர்னு சொல்லி ஒரு நாள் காய்ச்சல் வந்தது. அப்படியே 3 பேர் வந்தாங்க. ஆம்புலன்ஸில் ஏற்றி ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அதே ஆம்புலன்ஸில் ரிட்டர்ன் கொண்டு வந்தாங்க, அடக்கம் பண்ணாங்க. சோத்திரம். ஹலோ. அதனால தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்தில் ரொம்ப விளையாடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாய்களுடைய சுபாவம் என்ன? நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமே.
பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அதை மிதித்து உங்களை பீறி போடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல் சுபாவம் நாயினுடைய சுபாவம். யாருக்காவது இருந்தால் என்னை மறந்துருமன சோத்திர. ஃபர்ஸ்ட் சுபாவம் பரிசுத்தமானதை இதுக்கு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு மிதிச்சுட்டு கொடுத்த ஆளை என்ன செய்யும்? பீறி போடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க. இதுக்கு தான் சொன்னேன், கடைசி வரை புன்னகையோடு இருக்கணும், சந்தோஷமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி பரிசுத்தமானதை என்ன செய்யக்கூடாது? போடவே கூடாது. சில ஆட்கள் இருப்பாங்க பாருங்க, நன்மையை சொல்லி பாருங்க, வசனத்தை சொல்லி பாருங்க, சத்தியத்தை சொல்லி பாருங்க, அப்படியே வாங்கி கால்களால் மிதித்து சொல்ற ஆளை கடிச்சு துப்பி சோத்திர பரலோக ராஜ்யத்துக்கு இல்லை நரகத்துக்கு போனாலும் விடாத அளவுக்கு பீறி போடுகிற சுபாவம் உள்ளவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. ரொம்ப வேண்டாம், அடுத்த பகுதிக்கு போயிடுவேன். 2வது எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம். பிடித்து இழுக்க நாய்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, சத்தமா சொல்லுங்க. 2வது நாயினுடைய சுபாவம் என்ன? ஐயா, நாய் பார்த்தது இல்லையாங்க? நாய் பார்த்தது இல்லையா? என்னை ஒரு மாதிரி பார்க்குறீங்களா எல்லாரும்? நாய் பார்த்தது இல்லையா? நாய் என்ன செய்யும்? பிடித்து இழுக்கும். நாய் எலி துரத்துறதை யாராவது பார்த்துருக்கிறீங்களா? பூனை வந்து பாருங்க, பூனை ஒரு விதத்தில் துரத்தும், நாய் வேற மாதிரி துரத்தும். பூனை எலியை பார்த்தோன்னே என்ன செய்யும்? அடிக்கும். அப்படியே அடித்து வாயினால் கவி தூக்கிட்டு போவோம். அடித்து தான் பிடிக்கும் பூனை. ஆனால் நாய் பாருங்க, நாய் தன் கால்களால் பிடித்து இழுத்து சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்கிற மாதிரியே எல்லாரும் சொல்லுங்களேன். பிடித்து, கையை ஆட்டுங்க, கொஞ்சம் கையை ஒன்று கொண்டு வரலையா? கையை கட்டாதப்பா, சோத்திரம். பிடித்து இழுத்து, பிடித்து இழுத்து, பிடித்து இழுத்து சோத்திரம். எனக்கு எனக்கு அப்படி சொல்லும்போது எப்படி இருக்குது? சிலருக்கு சுபாவம் அப்படிதான். பிடிக்கணும் இழுக்கணும், பிடிக்கணும் இழுக்கணும், பிடிக்கணும் இழுக்கணும். நான் தான், என்னால் தான், என்னோடது, நான் மட்டும்தான், என்னுடையது மட்டும்தான், என்னை அல்லாமல் வேறொன்றும் இல்லை, நான் மாத்திரம், நான் மாத்திரம். பிடித்து இழுக்கிற நாயின் சுபாவம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமாக சொல்லுங்களேன். வரமாட்டேங்குதே, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலர் அப்படிதான், என்ன பார்த்தாலும் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான், வேற யாரும் ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது, நான் மட்டும்தான், நான் மட்டும்தான், நான் மட்டும்தான். எதுவும் எல்லாம் ஆளினால் சோத்திர. பிடிக்கணும் இழுக்கணும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்க. பிடிக்கணும் இழுக்கணும், பிடிக்கணும் இழுக்கணும் சோத்திர. சிலருக்கு ஒரு சுபாவம் உண்டு பாருங்க. சில வீடுகள், நான் ஊழியத்தில் வந்த ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு ஊழியக்காரங்க இருந்தாங்க, ரொம்ப வயசானவங்க சோத்திர. சாயங்காலம் டீ போடுற டியூட்டி அவங்களுக்கு சோத்திர. பாருங்கள், ரொம்ப வேகமாக நடப்பாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க நடந்தால் நாங்கள் ஓடணும். முன்னாடி உள்ள ஊழியக்காரங்க எல்லாம் அப்படி தான். அவங்க கூட ஒன்றும் நடக்க ஒன்றும் முடியாது. இன்றைக்கி பெரிய பயில்வானாக இருந்தாலும் நடக்கலாம் முடியாது. அவங்க நடந்தால் நாங்கள் ஓடணும் சோத்திர. வேக வேகமாக டீ போடுவாங்க. டீ போட்டு சரியான நேரத்தில் டீயை கொண்டு வைப்பாங்க சோதர. ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம் சோதர, திருநெல்வேலி மாவட்டத்தில். கல்யாண வீட்டுக்கு போயிருந்தா அங்கே ஒரு கிளாக்கு அந்த டைம் அடிக்குது, 4 மணி. அது மணி அடித்து சொல்லுது நேரம் மாலை 4 மணி. உடனே வேகமாக எழும்பி கிச்சனுக்கு போய் சட்டியை தூக்குறாங்க. அந்த அம்மா ஓடி வந்து வாங்கி, நீங்கள் கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க சோதர, ஹலோ, இங்கே நாங்கள் தான் டீ போட்டு உங்களுக்கு தரணும், பேசாமல் போய் என்ன செய்யுங்க, உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்படி அப்படி உட்கார்ந்தது. இதால் உட்கார முடியலை. திடீர்னு எழும்பும், கிச்சனுக்கு போகும் சோத்திரம். மறுபடியும் அப்படி எழுந்திரிக்கும், கிச்சனுக்கு போகும், மறுபடியும் எந்திரிக்கும், கிச்சனுக்கு போகும். ஏன்னா அந்த 4 மணிலேருந்து 5 மணி வரை அதால் என்ன செய்ய முடியலை, உட்கார முடியலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்னும் உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரம் நம்மளை அப்படிதான், சில காரியங்களை கர்த்தர் நம்மளை நம்பி ஒப்பு கொடுத்துருப்பார். இப்போ நமக்கு வயசாயிருக்கும், நம்மளால் செய்ய முடியாது. யாரும் செய்தாலும் நம்மளால் விடவும் முடியாது. ஹலோ, இது சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்களேன். அது நான் செய்தது சாகிற நாள் வரை, அது ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சாகிற வரை, சாகும் வரை உண்ணாவிரதம் சோத்திரம்.
ஆனால் ஹோட்டலில் போய் சாப்பிடுகிற வரை உண்ணாவிரதம். சோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிடித்து இழுக்கிற சுபாவம், பிடித்து இழுக்கிற தேவ பிள்ளைகள் விட்டு கொடுக்கிற சுபாவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இடம்? சோத்திரம். ஏன் சேரு? சோத்திரம். நான் காலையில் உண்மையிலே இந்த பிரசங்கத்தை எப்படி பண்ணுறதுன்னு யோசித்துட்டு வந்தேன். இங்கே வந்தவுடனே ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். சோத்திரம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஏன் சேரு? ஏன் இடம்? சோத்திரம். ஏன் பாய்? நான் செருப்பு வைக்கிற இடம், நான் உட்கார்ந்த இடம். சோத்திரம். வேற யாரும் உட்காரக்கூடாது. இயேசுநாதர் வருகையில் போனாலும் இங்கே தான் இருப்பேன். சோத்திரம். யார் போனாலும் பரவாயில்ல, என் சீட்டு மாத்திரம் போகக்கூடாது. சோத்திரம். கர்த்தர் சீட்டை பிச்சிருவார். சோத்திரம். ஹலோ, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். இந்த சுபாவம் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு போக விடாது. சொல்லுங்க சத்தமா. விடாது. பரலோகத்திற்கு போக விடாது. சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம். மூன்றாவதாக வாசிக்கலாம். சோத்திரம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 56வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. குலைக்க மாட்டாத சில நாய்கள் இருக்குது பாருங்க, குலைக்கவே செய்யாது. சோதர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சில நாய் குலைக்கவே செய்யாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். உலகத்தில் சொல்லுவாங்க, குறைக்கின்ற நாய் கடிக்காது, கடிக்கிற நாய் குறைக்காது. சோத்திரம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சில ஆட்கள் பாருங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஆராதனைக்கு வந்தா சோத்திரமும் வராது, பாட்டும் வராது, கைதட்டும் வராது, துதியும் வராது, ஜெபமும் வராது, விசுவாசிகள்கிட்ட பேச்சும் வராது, சிரிப்பும் வராது, கண்ணும் திறக்காது. சைலண்ட் மோட்லேயே வருவோம், சைலண்ட் மோட்லேயே போவோம், சைலண்ட்லேயே வருவோம், சைலண்ட்லேயே போவோம். ஆனால் எங்கேயாவது வசம் வந்ததுன்னா கடிச்சிருவோம். சோத்திரம். ஹலோ, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயோ சத்தமாக சொல்லுங்க. உங்களை சொல்லல. ஏன்? சோத்திரம். உங்களையா சொன்னேன். நாயை பற்றி எழுதியிருக்க பைபிளில். சோத்திரம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். இந்த சைலண்டாக இருக்கிற ஆட்களை நம்பவே முடியாது சில நேரத்தில். சோத்திரம். எப்போ கடிக்கணுன்னே தெரியாது. சோத்திரம். அப்படியே படுத்துருக்கும். சோத்திரம். நான் ஒரு நாள் ஒரு வீடு சந்திக்க போயிருந்தேன். எனக்கு இந்த வீட்டுக்கெல்லாம் நாய் இருந்தால் பார்சல் வாராருன்னு சொன்னால் உடனே பிடிச்சி கட்டிடுங்க. என்ன? சோத்திரம். யாரும் பழி வாங்கிடாதீங்க, வீட்டில் வைக்காதீங்க. மேக்சிமம் வைக்காமல் இருக்கிறது நல்லது. சோத்திரம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். சோத்திரம். நான் குடியிருந்த இடத்துல சோத்திரம் சர்ச்சு பக்கத்தில் ஒரு நாய் உண்டு பாருங்க. அது ராத்திரியெல்லாம் நாங்கள் 1 மணி 2 மணிக்கு முழு ஜெபம் முடித்து சோத்திரம். நான் எங்கேயுமே தங்க மாட்டேன். பைபிள் காலேஜ் படிக்கிற காலத்துலேயும் சரி எங்கேயும் தங்க மாட்டேன். நேராக போனால் காஞ்சி ரோட்டில் தான் வருவேன். 1 மணி ஆனாலும் வந்துடுவேன். நிறைய நேரம் பயந்துருக்கேன். பயப்பட்டாலுமே விடுறதில்லை, எங்கேயும் தங்குறதில்லை. சோத்திரம். காஞ்சி ரோட்டுக்கு வர வழியில் ஒரு நாய் உண்டு. அது டெய்லி ராத்திரி நான் போகிறத வர்றதை பார்க்கும். பேசாமல் படுத்திருக்கும். பேசாமல், ஒரு சத்தம் கேட்காது, ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சோத்திரம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். பகலெல்லாம் பார்க்கும். நாங்கள் சாப்பிட்ற நேரம் எங்களுக்கு மணி அடித்த உடனே இது எப்படி தான் கேட்கும்னு தெரியாது, எங்கே இருந்தாலும் வந்துடும். நாங்கள் சாப்பாடெல்லாம் வைப்போம். நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருந்தது. ஒரு நாள் முழு இரவு ஜபத்துக்கு போயிட்டு வாரேன் பாருங்க, அது கடிக்கிறதற்கு சாவி வந்து விட்டது. சோத்திரம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். எனக்கு கோபம் வந்துட்டு சர்ச்சில் போயிருந்து சொன்னேன், ஆண்டவரே ஒன்றி நாளை காலையில் அந்த நாய் இருக்கணும், இல்லைன்னா நான் ஊழியத்துக்கு போனேன். ரெண்டில் ஏதாவது ஒன்றும் சம்பவிக்கும். ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா. அமைதியாக இருக்கிற நாய் சில நேரம் திடீர்னு என்ன செய்யும்? வைலண்ட் ஆகும். வைலண்ட் ஆகும்போது உலகம் சொல்லுது நாய்க்கு வெறி பிடிச்சிருக்கு. சொல்லுங்க. சொல்லுங்க. ஐயே, சூடு காலம் வந்தால் இந்த நாய்க்கு என்ன பிடிக்கும்? வெறி பிடிக்கும். வெறி பிடிக்கும்போது பாருங்கள். சோத்திரம். இந்த குலைச்சிட்டே கடந்த நாய் கூட சும்மா போயிடும். சோத்திரம். ஆனால் இந்த நாய் பாருங்க, வேதம் அழகாய் சொல்லுகிறது, குலைக்க மாட்டாத நாய்களா? கஷ்டம்தான். சோத்திரம். ஊமையான நாய்கள். சோத்திரம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சைலண்ட் கில்லர்ஸ். சோத்திரம். சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா. சைலண்ட் கில்லர்ஸ். அப்படியே மௌனமா ஊமையான நாய்கள். 11வது வசனத்தை படிங்க. பார்த்தீங்களா? சில நாய் இருக்குது, என்னதான் சாப்பாடு போட்டாலும் அதுக்கு என்ன செய்யாது?
திருப்தியே வராது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். காலையில் சாப்பிடும், மதியானம் சாப்பிடும், ராத்திரி சாப்பிடும், மறுநாள் காலையில் சாப்பிடும், விடிய காலம் சாப்பிடும், சோத்திரம் 10 மணிக்கு சாப்பிடும், 11 மணிக்கு சாப்பிடும். அப்படியே சாப்பிட்டு தீமத்தை ஊழியத்துக்கு வரும்போது பவுல் அப்போஸ்தலன் ஒரு தீவாரை குறித்து அழகாய் சொல்லுகிறார். கிரேத்தா தீவார். யாராவது ஒரு ஆள் எடுத்து வாசிக்கலாமே. கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், பெரு வயிற்று சோம்பேறிகள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்படியே வருவோம், ஆராதனைக்கு வருவோம், பிரசங்கம் கேட்போம், பாட்டுக்கு பாடுவோம், கை தட்டுவோம், அப்படியே போவோம், சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். பிரசங்கத்தை கொடுங்க பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர், என்ன வசனம், இன்னும் பைபிளில் என்ன இருக்குது, இன்னும் பைபிளில் தேவையாதுன்னு 66 புஸ்தகம் இல்லைன்னா தள்ளுபடி ஆகமத்திலேருந்து எடுத்து பிரசங்கம் பண்ணுங்க. தள்ளுபடி ஆகமத்தில் இல்லைன்னா தாட்ஸ் வாங்கி பிரசங்கம் பண்ணுங்க. தாட்ஸ் இல்லைன்னா தீர்க்க தரிசனம் சொல்லி பிரசங்கம் பண்ணுங்க. நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் 10 காசுக்கு ஊழியமே செய்ய மாட்டோம். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பிடிக்காது. அதில் இனி ஒரு அடிகள் இருக்கும் பாருங்க. யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாய் இருந்தால் அது போதும். எல்லாரும் பாடலாமா? இந்த 2 லைனை மட்டும் பாடலாமா? பின்னாடி வரைக்கும் யாரும் மௌனமா இருக்கக்கூடாது, எல்லாருமே வாய் திறந்து பாடணும். இங்க கொடுங்க, ஒரு பாட்டு புக்க கொடுங்க. யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாய் இருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாய் இருந்தால் அது போதும். எந்தே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்ந்தாயோ. இந்தேவா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். அல்லேலூயா. யாராவது செய்யட்டும் பாஸ்டர், யாராவது செய்து நல்லா இருக்கட்டும் பாஸ்டர், யாராவது செய்வாங்க பாஸ்டர், யாராவது இருப்பாங்க பாஸ்டர், யாராவது வருவாங்க பாஸ்டர், யாராவது நடத்துவாங்க பாஸ்டர். அதுக்குள்ளவங்க வருவாங்க, அதுக்குள்ளவங்க இருப்பாங்க, அதுக்குள்ளவங்க போவாங்க, அதுக்குள்ளவங்க செய்வாங்க. ஆனால் நான் வசனத்தை மட்டும் தின்னுக்கிட்டே இருப்பேன். ஹலோ சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பைபிள் அழகா சொல்லுது பாருங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு பலனை எதிர்பார்க்கிற தேவனாகிய கர்த்தர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்ககிட்ட கர்த்தர் ஒரு பலனை எதிர்பார்க்கிறார். பைபிள் அழகா சொல்லுகிறது, தன்மேல் அடிக்கடி பெய்கிறதான மழையின் நீரை குடித்து தன் நல்ல பலனை விளைவிக்காத நிலமோ தேவனால் சபிக்கப்பட்டதாய் இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகளை வேற யாரும் சபிக்க வேண்டாங்க. உங்க நன்மைகளை வேற யாரும் கெடுக்க வேண்டாம். உங்க வருமானத்தை யாரும் கெடுக்க வேண்டாம். உங்க பலனை யாரும் கெடுக்க வேண்டாம். நீங்களே கெடுத்துறீங்க. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அடிக்கடி ஆண்டவர் வசனத்தையும் அபிஷேகத்தையும் தர்றது ஏதாவது ஒரு காரியத்திலேயாவது பிரயோஜனப்படுமான்னு நம்பிதான் ஆண்டவர் பேசுறார். ஆனா அதை பிரயோஜனப்படுத்தாம ஸ்தோத்திரம் அந்த வசனத்தை அடிக்கடி சாப்பிட்டு தேவனால் கொடுக்கப்படுகிற மழையை அடிக்கடி குடித்து ஆனா பலன் காணலன்னா பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நம்மை சாபத்திற்கு நேராய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளால ஒரு 10 காசுக்காவது பிரயோஜனம் வேணுங்க. தேவனாகிய கர்த்தருக்காக ஒரு விதத்திலேயாவது நாம பிரயோஜனப்படணும். உங்க எல்லாருக்குமே சில வேலைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாம அழகாய் சொல்லுகிறது பாருங்க. பந்தி விசாரணைக்காக கர்த்தர் ஏற்படுத்துறார். பந்தி விசாரணைக்கு கூட கர்த்தரால நியமிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. சாம்பார் கோரி ஊத்துறதுக்கு கூட ஆண்டவருடைய அபிஷேகம் வேணும், கிருபை வேணும், தேவ தயவு வேணும். அந்த கிருபையை இழந்து போகக்கூடாது. அது யாராவது செய்வாங்க, பார்த்துக்கலாம். எப்படியாவது நடக்கும், பார்த்துக்கலாம். நாங்கள் இல்லைன்னா நடக்காதா? நாங்கள் இல்லைன்னா காரியம் நடக்காதா? நாங்கள் இல்லைன்னா செய்ய மாட்டாங்களா? எல்லாரும் செய்வாங்க. எல்லாரும் செய்கிறதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு தாலந்து இருந்தவங்கிட்ட வாங்கி
10 வைத்திருந்தவன் கையில் கத்தர் கொடுத்துட்டார். போப்பா இந்த வச்சுக்க, 11 வச்சுக்க போ. சோத்திரம். அது உடனே ஒருத்தன் கேட்குறான், ஆண்டவரே அவனுக்கு தான் 10 இருக்கிறதே, ஏன் அவனுக்கு கொடுத்தார்? பைபிள் சொல்லுகிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நீங்கள் உள்ளவங்களா இருக்கிறீங்களா, இல்லாதவங்களா இருக்கிறீங்களா? ஒரு ஆவிக்குரிய தரித்திரம் சிலருக்குள்ள இருக்கும். சோத்திரம். சபைக்கு அடுத்த காரியத்தில் ஒரு தரித்திரம் இருக்கும். சோத்திரம். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன், சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு தரித்திர ஆவி சில நேரம் இருக்கும். சோத்திரம். எந்த நல்ல நல்ல பலன் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு வியாதி பிரதர், முடியாது, உடம்பு முடியாது, நடக்க முடியாது. சோத்திரம். உண்மையிலே சொல்ல போனால் உங்கள் எல்லாருக்கும் இருக்கிறத விட அதிக வியாதி எனக்கு தான் இருக்குது. ஒரு உங்களுக்கு தெரியாது, என் கூட பழகி பாருங்க தெரியும். சோத்திரம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் காலையில் போய் இரும்பெல்லாம் அடிச்சுட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு வண்டியெல்லாம் ஏறிட்டு வர மாதிரி நான் வந்தேன்னா நான் அப்படியே படுத்துற வேண்டியதான் பிளக்கான்னு. சோத்திரம். ஹலோ. ஆனால் சோத்திரம், பைபிள் சொல்லுகிறது, செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய். சோத்திரம். நீங்கள் சிங்கமாக இருந்து செத்து போய் இருக்கிறத விட உயிரோடு இருக்கிற நாயே மேலு. ஹலோ சொல்லுங்க, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியா வாழக்கூடாது. கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். சபைக்காக செய்ய வேண்டாம், ஊழியக்காரருக்காக செய்ய வேண்டாம், குடும்பத்துக்காக செய்ய வேண்டாம், சபை விசுவாசிகளுக்கு. அது பாஸ்டர் நான் செய்தா, நான் ஒரு சேர் வாங்கி போட்டா அதில் அன்னார் இல்ல உட்காருவாங்க. யார் உட்கார்ந்தா என்ன? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்காக உழைக்க வேண்டும், ஆண்டவருக்காக வேலை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. என்கிட்ட ஆண்டவர் ஒரு பிரசங்கத்தை தரும்போது, அது ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ணால் இந்த ஆட்கள்லாம் கேட்பாங்க, நான் பேசாமல் உட்காரேன்னு உட்கார்ந்தா எப்படி இருக்கா? நல்லா இருக்குமா? சோத்திரம். பார்த்தீங்களா? சுயநலம் இல்லாமல் கர்த்தருக்காக என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். கனத்தை எங்கள் பாஸ்டர் ஒரு சோத்திரம் கூட பண்ணலை. நான் சொல்கிறேன், நான் இருக்கிற நாள் வரை சோத்திரம் பண்ண மாட்டேன். ஹலோ ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என் பேரை ஒரு வார்த்தை அங்கே சொல்லியிருக்கலாமே. சோத்திரம். நான் கொடுத்த தொகையை சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நிச்சயமாக நடக்காது. சோத்திரம். நான் சொல்கிறேன், நான் இங்கே சொல்லிட்டேன்னா பரலோகத்தில் உங்களுக்கு பலன் கிடையாது. சோத்திரம். கர்த்தரால் அங்கீகரிக்கப்படணும். நீங்கள் செய்கிற காணிக்கை, நீங்கள் செய்கிற ஊழியம், நீங்கள் செய்கிற வேலை எங்களால் அங்கீகரிக்கப்படுகிறத விட பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரால் என்ன செய்யப்பட வேண்டும்? அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் யாரை பார்த்து செய்கிறீங்க? சோத்திரம். வேலை செய்யும்போது அப்படி வழக்கமாற எடுத்து பெருக்கும் போது பார்க்குறாரு அந்த ஆள். சோத்திரம். பார்த்தா தான் நான் வேலை செய்தேன்னு நினைப்பாரு. அப்படின்னா பைபிள் சொல்லுது, பரலோகத்திலே உங்கள் பலன் ஃபினிஷ்ட், அதன் பலனை அடைந்து தீர்ந்ததாயிற்று. அப்படியே கரண்டி எடுத்து கிண்டும் போது சோத்திரம், நான் தான் பெரிய சோத்திரம் கிண்டுறவர், நீ பார்க்கணுமே. சோத்திரம். இந்த ஆள் பார்க்க மாட்டேங்கிறானே. சோத்திரம். நான் கஷ்டப்படுறத பார்க்கணுமே. சோத்திரம். நான் உழைக்கிறத பார்க்கணுமே, நான் அசுத்தத்தை வாடுறதை பார்க்கணுமே, இல்லை நான் பாய் போடும்போது பார்க்கணுமே, இல்லை நான் உழைக்கும் போது பார்க்கணுமே, நான் ஜபிக்கும் போது பார்க்கணுமே, முழங்கால நின்று இயேசுவேன்னு கூப்பிடுறத பார்த்து நல்ல ஜபிக்கிற மனுஷன் நினைக்கணுமே. நான் நல்ல ஜபிக்கிற மனுஷன் நினைப்பேன், ஆனால் அதற்கு பலன் இல்லை, பலன் இல்லை. கர்த்தருக்காக மனப்பூர்வமாய், என் தேவனாகிய கர்த்தருக்காக. வேதம் சொல்லுகிறது, கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சில கல்லை பாருங்க, அம்மி மாதிரி வச்சு சதைச்சாலும் கொஞ்சம் கூட அசையாது. சோத்திரம். செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க, எடுங்க எடுங்க எடுங்க. சோத்திரம். அது இல்லைங்க. வேதம் அழகாய் சொல்லுகிறது, கட்டாயமாய் அல்ல விசனமாய் அல்ல. ஐயோ சொல்லிட்டாரே, இந்த ஆள் சொன்னதுக்காகவாவது என்ன செய்யணும்? செய்யணும். ஏன் தான் என்கிட்ட சொன்னாருன்னு தெரியல, வேற யார்ட்டையாவது சொல்லியிருக்கலாமே. எனக்கு எவ்வளோ அலுவல் இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது. நான் போகலைன்னா சென்னை மேயர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவார். சோத்திரம். நான் போகலைன்னா அவர் ஒபாமா பதவியை விட்டு போயிடுவார். சோத்திரம். என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, என்கிட்ட போயா இந்த கடினமான வேலையெல்லாம் செய்கிறது? இதுலேருந்து புதூர் வரைக்கும் போச்சனாரே, புதூர் அவ்வளோ தூரத்தில் எல்லாம் இருக்குது. சோத்திரம். வேற யார்ட்டையாவது சொல்லியிருக்கலாமே. கட்டாயமாயும் விசனமாயும் அல்ல, அவனவன் தேவனாகிய கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய கடவன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னும் உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நேரம் போயிட்டு நிறுத்திடுவோமா? இன்னும் ஒரு காரியம் தான் இருக்குது, முடிச்சிருவோமா? முடிச்சிடலாம். அப்புறம் இவர் 11 மணி தாண்டினாருன்னு யாராவது சொல்லணும் இன்னைக்கு. சோத்திரம். அப்போ இருக்குது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்க, சங்கீதம்
சோத்திரம் 22வது சங்கீதம் 16வது வசனத்திலிருந்து ஒரு வாசிக்கலாம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் என தீவிரித்தருளும், என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கு தப்புவியும். உரலேலூயா சொல்லலாமே. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானதை. இந்த நாய்கள் பாருங்க, நாய்களுக்கு கண்களில் குறிப்பிட்ட நிறங்கள் என்ன செய்யாது, தெரியாது. ஒரு சில நிறங்கள் மட்டும்தான் நாய்க்கு தெரியும். பகலை விட இரவில் நல்லா ஷார்ப்பாக நாய்க்கு கண்ணு தெரியும். இந்த தேவ மனுஷனாகிய தாவீது சொல்லும்போது அழகாக சொல்கிறார், ராத்திரியில் நாய்க்கு ரொம்ப கண்ணு காணும் இல்லையா? அப்படி கண்ணு காணும்போது என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாய்க்கு சுபாவம் என்னென்னா, நாங்கள் மதுரை பட்டணத்தில் ஊழியம் செய்யும்போது தெருவில் ஒரு 20-25 நாய் உண்டு. சோத்திரம் எங்கள் ஆளுக்கு என்ன வேலைன்னா, அந்த குட்டி நாயை போகிறா தூக்கிட்டு வந்துடுவார். சோத்திரம் திடீர்னு போய் தூக்குவார். அப்போ இந்த பெரிய நாய் என்ன செய்யும், பார்த்து கொண்டே இருக்கும், ஒன்றுமே செய்யாது. ஆட்கள் நிற்கும் போது நாங்கள் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா உடனே கடிக்கிறதற்காக ஓடி வரும். இது போலேயாகும். தாவீது பக்தன் சொல்றார், என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க ஆண்டவரே. எதுக்குன்னா, என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை. சோத்திரம் பாருங்க, இந்த நாயினுடைய சுபாவம் என்னன்னா, அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற பொம்மை எல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? இந்த பொம்மைகளை எல்லாம் நீங்கள் வெளியே வச்சு பாருங்க, நாய் என்ன செஞ்சிடும், தூக்கிட்டு போயிடும். இதனால அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. அதை கொண்டு போய் அது விளையாடும்னா நினைக்கிறிய? கடிச்சு கொதறி பிச்சு தள்ளி. சில நாய்கள் பாருங்க, செருப்பை மட்டும் தூக்கிட்டு போகும். அது ரெண்டையும் ஜோடியாக கொண்டு போகாது, ஒரு காலை மட்டும் என்ன செய்யும், எடுத்துகிட்டு போகும். நல்ல புதிய கால்மிதி வெளியே போட்டியான்னா அந்த புதுசை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவோம், பழசை எடுக்காது. ஒரு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தது இல்லையா யாரும்? நல்லா பாருங்க, கண்ணை திறந்தனே வீட்டில் போய் நல்லா பாருங்க, வெளியே வச்சு பாரு. அதுக்கு சுபாவமே அதுதான். பழைய ஏற்கனவே கடித்த செருப்பை வச்சு பாருங்க, கடிக்காது. ஏற்கனவே நாய் கடித்த செருப்பை வச்சு பாருங்க, கடிக்காது. புதிய செருப்பு எது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அதுதான் அதனுடைய பல்லுக்கு கொஞ்சம் பதமாக இருக்கும். தாவீது பக்தன் சொல்கிறாரு, இதுபோல் எனக்கு பிரியமானது நிறைய என்கிட்ட இருக்குது ஆண்டவரே, நான் விருப்பப்பட்டது நிறைய என்கிட்ட இருக்குது. கர்த்தரிடத்தில் கேட்டு வாங்கின கிருபைகள், நன்மைகள், அபிஷேகம் என்கிட்ட இருக்குது. தயவா எந்த நிலைமையிலும் எனக்கு அருமையானது இந்த நாய்களுக்கு என்ன செய்யுங்க, தப்புவீங்க ஆண்டவரே, காப்பாற்றுங்க ஆண்டவரே, என் கிருபையை காப்பாற்றுங்க, வரங்களை காப்பாற்றுங்க. இந்த நாய்கள் பாருங்க, ஒரே பார்வையிலே கிருபையை இழந்து போக பண்ணுகிற வல்லமை கொண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஸ்தோத்திர. கடைசியாக நீங்கள் வாசிக்கலாம், யாத்திரையாகமம் 22வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. யாத்திரையாகமம் 22:31. வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாயினுடைய ரொம்ப மோசமான ஒரு சுபாவம், வெளியே பீருண்டதை பூரா என்ன செய்யும், சாப்பிடும். ஐயே என்ன ஒரு மாதிரி பார்க்குறிய, நேராச்சோ வயறு சோத்திர கத்துதோ? இல்லை, வெளியே பீருண்டதை பூரா நாய் என்ன செய்யும், சாப்பிடும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், வெளியே பீருண்டதை தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இந்த நாய் என்ன செய்யும்னா, ஊரூரா போய் பீருண்டதை அசுத்தமானதை நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா, யெரொபெயாமுடைய சோத்திர மாம்சத்தை நாய்கள் தின்னும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாபுடைய மாம்சத்தை நாய்கள் தின்னும் என்று வேதம் சொல்லுகிறது. பாசாவினுடைய மாம்சத்தை நாய்கள் தின்னும். காரணம், இவர்களெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பிரைஸ் தி லார்ட். இந்த நாயினுடைய சுபாவம் உள்ளவர்கள் அசுத்தமான மனிதர்களுடைய சுபாவங்களை, அசுத்தமானவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை
தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை புசித்து கொண்டு அவைகளை ஸ்தோத்திரம் மற்றவர்கள் நடுவிலே வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வெளியே போய் வர்றது தவறல்ல, ஆனால் அசுத்தமானவைகளை புசிக்கிறதற்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அசுத்தமான வார்த்தைகளை உள்ளே எடுத்துக்கொள்ளுகிறதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அசுத்தமான கிரியைகள் நமக்குள்ளே வருகிறதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு சபையில் ஊழியர் செய்கிற காலத்தில் ஒரு தேவ மனுஷன் கொத்தனாருக்கு கையாளாக வேலை பார்த்தார். அவர் ஒரு முறை தன்னுடைய அந்த வேலை ஆட்களோடு ஒரு பகுதியில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஜெபிக்கிறதற்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஜெபிக்க போகும்போது பாருங்க, அந்த இடத்துல அவர் கெட்ட வார்த்தை பேசி கொண்டிருக்கிறார். கேட்டால் சொல்கிறாரு, அது சபை, இது தொழில் செய்கிற இடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே அப்படி தான் இருக்கணும், இங்கே இப்படி தான் இருக்க முடியும். எங்க தொழில் செய்கிற இடத்துல ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்ற மாதிரி வாழுகிறதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கலை. எங்கே இருந்தாலும் பீருண்டதை புசிக்காதபடி இஸ்ரவேல் ஜனத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய ஜீவிதத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே இருக்கும்போது பரிசுத்தமாக இருந்துட்டு இனி ஒரு இடத்துல போகும்போது அசுத்தமானதை விழுங்குகிறதும், இங்கே சுத்தமானாய் காத்து கொண்டு இனி ஒரு இடத்துல அசுத்தத்தை விழுங்குகிறதும், இங்கே ஸ்தோத்திர நன்மையானதை காண்பித்து விட்டு இனி ஒரு இடத்துல தீமைக்கு இடம் கொடுக்கிற சுபாவமும் நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாய் நாம் கடந்து செல்கிற நேரத்தில் பரலோக வாசல் நமக்கு என்ன செய்யப்படாது? திறக்கப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. வாசல் திறக்கப்படணும்னா தீட்டுள்ளதும் அருவருப்பை நடப்பிக்கிற ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நாய்கள். இன்னும் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் விளக்கமாக சொன்னால் நேரம் போய்கிட்டே இருக்கும், நீங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? இந்த நாய்களுடைய சுபாவமும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாக ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்க. இந்த சுபாவங்களெல்லாம் நம்மகிட்ட இருந்தால் நம்முடைய பெயர்கள் கிறுக்கப்பட்டு போய்விடும். ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவனாக காணப்படுகிறவன் எவனோ அவன் நரகத்திலே தள்ளப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை எழுதப்படலைன்னா இன்றைக்கு எழுதப்படுகிறதற்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கிறதற்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்க. நான் வரும்போது பரலோக வாசல் எனக்காக திறக்கணும். நான் கடந்து வரும்போது நான் வெள்ளையும் போட்டுட்டு ஆராதனைக்கு வந்துட்டு நரகத்துக்கு போகக்கூடாது. எனக்காக வாசல் திறக்கப்படணும். அதனால இன்றைக்கு நான் என்னுடைய இருதயத்திலிருந்து ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவீங்கன்னா நம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை உங்கள் நாமங்கள் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறதானால் இந்த சுபாவத்தினால இந்த சுபாவங்கள் நமக்குள்ள இருக்குமானா இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய பெயர் கிறுக்கப்பட்டு போய் விடக்கூடாது. கசப்பான வேறு எனக்குள்ள எழும்பி என்னுடைய ஆயுள் சக்கரத்தை என்னுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. அருவருக்கப்படத்தக்க கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. பழி வாங்குகிற சுபாவம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. நாய்களின் துஷ்டத்தனம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி பெய்கிற மழையை புசித்து வார்த்தையை பெற்று அதனால கர்த்தருக்காக பிரயோஜனப்படுகிறவனாய் என்னை மாற்றணும். ஆண்டவரே, நான் எனக்கு என்றல்ல, நாம் நமக்கு என்கிறதான ஒரு இருதயம் என்னுடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். ஆண்டவரே, நாய்களின் சுபாவத்தை என்னை விட்டு அகற்றுங்க. நாய் தன் கக்குனதை திரும்ப தின்னுகிறதற்கு திரும்புகிறதை போல ஆண்டவரே, எங்களுடைய ஆதி சுபாவங்களுக்கு நேராய் நாங்கள் திரும்பாதபடி, பழைய மனுஷனுடைய சுபாவத்திற்கு நேராய் திரும்பாதபடி எங்கள் ஜீவிதங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. என் பேர் கிறுக்கப்பட்டு போயிடக்கூடாது. என் பேர் கிறுக்கப்பட்டு போயிடக்கூடாது. நான் இந்த பூமியில் எத்தனையோ அவமானப்பட்டிருக்கிறேன். என்னை பார்க்கும்போது கதவுகள் அடைக்கப்பட்டது உண்டு. என்னை பார்க்கும்போது தங்கள் வீடுகளுக்குள்ளே பிரவேசித்தவர்கள் உண்டு. என்னை பார்க்கும்போது ஏளனமாய் பார்த்தவர்கள் உண்டு. அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வீணாக போயிடக்கூடாதுப்பா. எனக்காக வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன்.
இந்த தீய சுபாவங்களை என்னை விட்டு அகற்றும், என்னை விட்டு அகற்றுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. இதுல ஏதாவது ஒரு பகுதி உங்களுடைய இருதயத்தை தொற்றிருந்ததானால் சொல்லுங்க, இந்த காரியம் என் இருதயத்தில் இருக்கிறது உண்மைதான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே என்று சொல்லுகிற வார்த்தைகளை தான் கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல சொல்ல முடியும், மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கிறது, மெய்தான் ஆண்டவரே. தேவ சன்னிதானத்தில் வரும்போது பரிசுத்தவானாய் என்னை காத்துக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு தூரம் புறப்படும் போது பீருண்டதை புசிக்கத்தக்கதான கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு ஒரு இரக்கத்தை காண்பியும். நான் அந்த தேவராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது ஆண்டவரே, அந்த தேவராஜ்யத்தை நான் இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரோடு நான் வாழணும், என்னுடைய பிரயாசம் வீணா போகக்கூடாது. இங்கேயும் சில நன்மைகளை கர்த்தருக்காக இழந்திருக்கிறேன், அங்கேயும் என்னுடைய பெரிய நன்மையை நான் இழந்துடக்கூடாது. என் பேர் ஒருவேளை கிறுக்கப்பட்டிருக்குமானால், ஒருவேளை என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கிருந்தீங்கன்னா எனக்கு திரும்ப ஒரு விஷயம் எனக்காக எழுதுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்கலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு அவகாசியாக மாறுகிறதற்காகத்தான் அபிஷேகம், ரட்சிப்பு, கிருபை, வரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதி அந்தமா இருக்கிற ஆண்டவர் உங்களுடைய துவக்கமும் முடிவுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எழுந்து நின்று என்னை வரவேற்கிற அந்த நாளை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் ஆண்டவரே. என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்கப்பா, எழுதுங்க ஆண்டவரே. கிறுக்கப்பட்டு போயிடக்கூடாதுப்பா. கசப்பான வேர்கள் எனக்குள்ள இருந்துடக்கூடாது ஆண்டவரே. வேர்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு போவதாக ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு காரியத்தை மனதில் நினைத்து கொண்டு அதை வைத்து காரியங்களை செய்கிறவர்களாய் அல்ல, எல்லா வேர்களும் பிடுங்கப்பட்டோம் ஆண்டவரே. யதார்த்தமாய் யதார்த்தமாய் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாய் உத்தமமாய் இருதயத்தை காத்து கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளையாய் என்னை மாற்றி என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்க ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிறதான ஒவ்வொருவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் ஆண்டவரே, எழுதப்படட்டும். ஒருவேளை இன்னும் எழுதப்படாதவங்க இருந்தா இன்றைக்கு நீங்க ஞான ஸ்நான சத்தியத்திற்கு ஒப்பு கொடுங்க. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறதற்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாம இருந்தா அபிஷேகத்தினால என்ன முத்திரை இடங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிறதான வேளையில உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. இந்த ஆண்டுல இந்த 2026வது வருஷத்துல என் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும் ஆண்டவரே. ஒருவேளை உம்முடைய வருகை முந்திக் கொள்ளுமானால் அல்லது என்னுடைய மரணம் நேரிடுமானால் நான் நரகத்திற்கு நேராக அல்ல, பாதாளத்திற்கு நேராக அல்ல, என்னுடைய பிரயாசங்கள் வீணடிக்கப்பட்டதாய் அல்ல, கர்த்தர் எனக்காக கட்டி உண்டாக்கி இருக்கிற அந்த ராஜ்யத்தை நான் சுதந்தரிக்கவே ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். ஏറെ நாளாய் காண்மான் ஆசையாய் காத்திருந்த என்ற பிரியனே, ஏറെ நாளாய் காண்மான் ஆசையாய் காத்திருந்த என்ற பிரியனே, தேஜஸோடு நான் காணுந்த நேரம் திருமாரோடணைஞ்சிடுமே, தேஜஸோடு நான் காணுந்த நேரம் திருமாரோடணைஞ்சிடுமே, தூத சங்கமாகவே என்னை எதிரேற்குவார், சதா சன்னந்தராய் நின்றிடுமே, சுப்ரவஸ்திரதாரியா എന്റെ പ്രിയന്റെ മുൻപിൽ ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ, സുപ്രവസ്ത്രധാരിയാ എന്റെ പ്രിയന്റെ മുൻപിൽ ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ, നാഥൻ പേർക്കായി സേവ ചെയ്തതാ നാഥൻ എന്നെ മാനിക്കുവാനാ, നാഥൻ പേർക്കായി സേവ ചെയ്തതാ നാഥൻ എന്നെ മാനിക്കുവാനാ, തരുമോരോരോ ബഹുമാനങ്ങൾ വിളങ്ങിയിടും കിരീടങ്ങളാ, തരുമോരോ
தூத சங்கமாகவே என்னை எல்லாரும் சொல்லலாமா? சன்னதராஜே நீடுமே സുപ്രവസ്ത്രധാരിയാ എന്റെ പ്രിയന്റെ മുൻപിൽ ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. സുപ്രവസ്ത്രധാരിയാ എന്റെ പ്രിയന്റെ മുൻപിൽ ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. കൈകളാൽ തീർക്കപ്പെടാത്തതാ പുതുസാരേ നഗരമതിൽ കൈകളാൽ തീർക്കപ്പെടാത്തതാ പുതുസാലിം നഗരമതിൽ ശതകാലം ഞാൻ മണവാട്ടിയ പരനോട് കൂടെ വാഴുവേ. விசுவாசத்தோடு சொல்லுங்க. எல்லா சுத்தங்கள் நீக்கப்பட்டு நம்மை சுத்திகரிக்கிறவரோடு கூட வாழுவே. தூத சங்கமாகவே என்னை எதிரேக்குவார் சதா சன்னதராகி நிடுமே. സുപ്രവസ്ത്രധാരിയാ എന്റെ പ്രിയന്റെ മുൻപിൽ ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. സുപ്രവസ്ത്രധാരിയാ എന്റെ പ്രിയന്റെ മുൻപിൽ ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. സുപ്രവസ്ത്രധാരിയാ എന്റെ പ്രിയന്റെ മുൻപിൽ ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. സുപ്രവസ്ത്രധാരിയാ എന്റെ പ്രിയന്റെ മുൻപിൽ சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் உலகத்தை வெறுத்தவர்களாய் உலகத்தை விட்டவர்களாய் செட்டைகளை அடித்து பரத்திற்கு நேராய் கர்த்தருக்கு நேராய் எழும்பத்தக்கதாக அந்த ராஜ்யத்திற்கு நேராய் எழும்பத்தக்கதாக பரலோகத்தின் மகிமை 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 பரலோகத்தின் மகிமை உம்முடைய பிள்ளைகளை சுத்திகரிப்பதாக சுத்திகரிப்பதாக. പാടിടും ഞാൻ. സുപ്രവസ്ത്രധാരിയാ എന്റെ പ്രിയന്റെ മുൻപിൽ ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. സുപ്രവസ്ത്രധാരിയാ എന്റെ ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் உங்களுடைய வஸ்திரங்கள் தோய்த்து வெளுக்கப்பட்டது. எல்லா கசப்பான வேர்கள் எல்லா கசப்பான வேர்கள் எல்லா ஐக்கிய குறைவுகள் கடித்து பட்சிக்கிறதான நிலைமைகள் இந்த ராத்திரி வேளையில் மாறுவதாக பகல் கால வேளையில் மாறுவதாக. ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் சாவீர்கள். இந்த கால வேளையில் அப்படிப்பட்ட சுபாவம் அல்ல வாழத்தக்கதாக கிருபை. விடுதலையோடு எல்லா தேவ பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. எல்லா கசப்பான அனுபவங்கள் மாறட்டும். எல்லா கசந்த வேர்கள் மாறட்டும். கர்த்தருடைய அபிஷேகத்தினால் சுபாவங்கள் மாறட்டும். கடித்து பட்சிக்கிற சுபாவம் வேண்டாமே. ஒருவர் கடித்து பட்சிக்கிறவர்கள் அல்ல, ஜீவனை சுதந்தரிக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். உடைய பூமிக்குரிய ஓட்டம் முடிந்து நீ போகும்போது இங்கே அடைக்கப்பட்ட வாசல்களுக்கு அதற்கு ஈடாக அல்ல, அதை பார்க்கல அதிகமாக எனக்காக பரலோகத்தின் வாசல் திறக்கப்படுவதாக. கடித்து பட்சிக்கிற சுபாவம் வேண்டாமே. பிடித்து இழுக்கிற சுபாவம் வேண்டாமே. வெறுத்து தள்ளுகிற சுபாவம் வேண்டாமே. பொய் சாட்சி வேண்டாமே. பொய்யை விரும்பி நடக்கிப்பிக்கிற அனுபவம் வேண்டாமே. சபையை விட்டு வெளியே போன உடனே அசுத்தத்தை விழுங்குற சுபாவம் நமக்கு வேண்டாமே. உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் சிலருடைய இருதயத்தை உணர்த்துகிறத நான் பார்க்கிறேன். சிலரை கடிந்து கொள்றத நான் உணர்கிறேன். என்னுடைய ஆவியில நான் சிலரை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறத நான் உணர்கிறேன். ஏன் கடிந்து கொள்றார் தெரியுமா? ஒரு விசை கூட உங்க பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுத விரும்புறாருங்க. ஒரு விசை கூட கிறுக்கப்பட்ட பேரை திரும்ப எழுத விரும்புறாருங்க. இழந்து போன முத்திரையாகி அபிஷேகத்தை திரும்ப தர விரும்புறாருங்க. உங்களை பரலோகத்திற்கு அவகாசியாய் மாற்ற விரும்புகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மட்டும் இந்த ஆராதனை ஆசீர்வதித்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இரும்பு கதவுகள் பேதுருவுக்கு முன்பதாக தானாய் திறவுண்டது போல
பரலோகத்திலே உம்முடைய மக்களுக்கு முன்பதாக பரலோக வாசல்கள் தானாய் திறக்கப்படும்படி அனுக்கிரகம் பண்ணின ஆண்டவர். யாருக்கு முன்பதாக வாசல்கள் தானாய் திறக்கும்? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படுகிறவன் எவனோ, கர்த்தருடைய புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவனாக காணப்படுகிற மனுஷன் எவனோ, அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கிறது, திறந்திருக்கிறது. ஆனால் யாருக்கு அடைக்கப்படுகிறது? தீட்டுள்ளதும் அசுத்தமும் காமவிகாரமும் விபச்சாரமும் பொய்யையும் நடப்பிக்கிற யாருக்கும் அந்த கதவு திறக்கப்படுவதில்லை. இரண்டாவதாக, நாய்கள், சூனியக்காரர், விபச்சாரக்காரர், ஆண்டவரே ஸ்தோத்திர, கொலை பாதகர், பொய்யை விரும்பி அதை நடப்பிக்கிறவர்கள், பொய் சாட்சிக்காரர்கள், இவர்களுக்கும் வாசல் திறக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஒருவரும் நாய்களின் சுபாவம் உள்ளவர்களாய் இராதபடி, பரலோக வாசலுக்கு வெளியே நிற்கிறவர்களாய் இராதபடி, கர்த்தருடைய வாசலுக்குள்ளே பிரவேசித்து உம்மை பார்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இன்றைக்கு சபையை சுத்திகரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஜனத்தை சுத்திகரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிறுக்கப்பட்டதான பெயர்கள் மறுபடியுமாக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு எழுதப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கு இரட்சணிய நாள், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய நாமங்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்ட யாராவது ஆண்டவரே கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணாமல், ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பார்களானால், இன்றைக்கு அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறதற்காக ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை உம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்தட்டும். இந்த சத்தத்தை கேட்ட எல்லா மக்களுடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும்பா, எழுதப்படட்டும். ஆண்டவரே, ஒருவர் கூட அந்த நித்திய ராஜ்யத்தை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, தேவ எச்சரிப்பை சபைக்கு காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். அடியாரை தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். தொடர்ந்துள்ள பகுதிகளை கர்த்தரை ஆசீர்வாதமாக்கி தந்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். அந்த வார்த்தை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யுங்க, காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் என்று பெற்று சதா காலங்களில் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். பெரியவர் எனக்குள்ளே மிகவும், பெரியவர் எனக்குள்ளே மிகவும், பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அவரை ஆசீர்வதிப்பார். இந்த மாலை ஆராதனை